بسم الله الرحمن الرحيم إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. மேலன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த பதிவினூடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நபிமொழிக்கான விளக்கம் ஒன்றினை அறிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சஹீஹ் திர்மிதி 2344வது செய்தியாக பின்வருகின்ற நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொன்னதாக: லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவின் மீது தவக்குல் வைப்பீர்களானால், ஹக்க தவக்குலி, உண்மையான முறையில் யதார்த்தபூர்வமாக அல்லாஹுவின் மீது நீங்கள் தவக்குல் வைப்பீர்களானால், லரஸககும் கமா யுர்ஸகுத் தய்ர், ஒரு பறவை ரிஸ்க் அளிக்கப்படுவதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, தகுது ஹிமாசன் வ தரூஹு பிதானா, அந்த பறவை காலை வேளையில் அதிகாலை பொழுதினில் வெறும் வயிற்றோடு செல்கிறது, சென்று மாலை வேளையில் வயிறு நிரம்பியதாக திரும்பி வருகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த நபிமொழி சஹீஹ் திர்மிதி என்கின்ற கிரந்தத்தில் 2344வது சஹீஹான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. இந்த ஹதீஸினை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை முஸ்லிம் சமூகமாகிய எமக்கு இருக்கிறது. இந்த விடயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அல்லாஹுவின் மீது தவக்குல் வைப்பீர்களானால், இங்கு அத்தவக்குல் என்னுகின்ற சொல் பரம் சாட்டுதல் என்னுகின்ற எமது விடயங்களை இன்னொருவர் மீது சுமத்துதல் என்னுகின்ற கருத்தினை கொடுக்கிறது. இதற்கு அத்தவக்குல் என்பதற்கு பின்வருமாறு வரைவிலக்கணம் சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு விடயம் ஒன்றை நிவர்த்தி செய்வதற்காக, அடைந்து கொள்வதற்காக பிறர் மீது சார்ந்திருத்தல் என்னுகின்ற கருத்தினை அத்தவக்குல் என்பது சொல்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய கடமைகளை, உங்களுடைய விடயங்களை அல்லாஹுவின் மீது நீங்கள் பரம் சாட்டுவீர்களேயானால், லரஸககும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இங்கு ரிஸ்க் என்கின்ற வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்னு மன்சூர் என்கின்ற அறிஞர் லிசானுல் அரப் என்கின்ற கிரந்தத்தில் பின்வருமாறு சொல்கிறார்: ரிஸ்க் என்பது ஹுமா தகூமு பிஹி ஹயாத்து குல்லி காயினின் ஹய்யின் மாத்தியன் கான மஅனவியன், உயிருள்ள ஒவ்வொரு பிரபஞ்ச படைப்பினுடைய வாழ்வும் அதனை கொண்டுதான் நிலைத்திருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். முஹம்மது பின் சாலிஹ் அல் உசைமீன் என்கின்ற பிரசித்தி பெற்ற இஸ்லாமிய அறிஞர் சொல்லுகின்ற பொழுது, ரிஸ்கு என்பது மா யன்தஃபிஉ பிஹில் இன்சான், ஒரு மனிதனுக்கு பிரயோசனம் தருகின்ற அனைத்தும் ரிஸ்காக கருதப்படுகிறது என்ற கருத்தை அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த ரிஸ்க் 2 வகைகளாக பிரிகிறது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று ரிஸ்குன் யகூமு பிஹில் பதன், ஒரு மனிதனுடைய உடல் நிலைத்திருப்பதற்கு தேவையான அம்சங்கள் ரிஸ்க் என்று ஒரு வகையாகவும், ரிஸ்குன் யகூமு பிஹில் தீன், இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நிலைத்திருப்பதற்கு தேவையான ரிஸ்க் என்றும் 2ஆக பிரிக்கிறார். அதில் மனிதனுடைய உடல் நிலைத்திருப்பதற்கு தேவையான ரிஸ்க் என்று நாம் அடையாளப்படுத்துகின்ற பொழுது, அவனுடைய உணவுகள், குடிபானங்கள், ஆடைகள், அவன் இருப்பதற்கு தேவையான வீடுகள், அவன் பயணிப்பதற்கு தேவையான வாகனங்கள் என்று மனிதனுடைய சட தேவைகள் அனைத்தும் இந்த ரிஸ்குக்குள் உள்வாங்கப்படுகிறது. அதுபோன்று கல்வி தேவை, அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகின்ற அதற்கான தேவைப்பாடு போன்ற ஆன்மீக ரீதியான மனநவி ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், ஆன்மீக ரீதியான தேவைகளும் இந்த ரிஸ்க் என்பதற்குள் அடங்கப்படுகிறது. எனவே இந்த ரிஸ்க் என்கின்ற வார்த்தையை உணவோடு மாத்திரம், ஒரு குறுகிய பார்வையோடு நாம் அதனை ஒருபோதும் மட்டுப்படுத்திவிடக் கூடாது. இங்கு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவைகளை மனிதனுக்கு உணவளிப்பதற்கு உதாரணம் காட்டியதற்கு பாரிய அம்சங்கள் அதனுள் பொதிந்திருக்கிறது. சொல்லிவிட்டு நபி அவர்கள் வெறுமனை விட்டுவிடவில்லை. அதனை தொடர்ந்து சொல்கிறார்கள், தகுது ஹிமாசன் வதரோஹபிதானா. அந்த பறவை அதிகாலை பொழுதினிலே பசியோடு வெறும் வயிற்றோடு செல்கிறது. மதிய வேளையில் மாலை வேளையில் திரும்பி வருகின்ற பொழுது வயிறு நிரம்பியதாக திரும்பி வருகிறது என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒரு பறவையை நபி அவர்கள் உதாரணம் காட்டியதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, மனிதனானவன் பெரும்பாலும் அவனுடைய தேவைகளை, அவனுடைய பொறுப்புகளை அவன் சுமப்பதாகவே அவன் எண்ணிக்கொள்கின்றான். எனவே அதற்காக அவன் நாளாந்தம் முயற்சி செய்கிறான். இதில் அவன் அல்லாஹுவை, அவனை படைத்தவனை அவன் மறந்து விடுகிறான். மனிதனிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு பறவையோடு, ஆறறிவு இல்லாத ஒன்றோடு ஒப்பிடுவதற்கான நோக்கம், ஆறறிவு இல்லாத ஏனைய அனைத்தும் திட்டமிடுகின்ற அந்த பண்பிலிருந்து, அந்த சிந்தனையிலிருந்து, அந்த மனப்பாங்கிலிருந்து அது விடுபட்டு அன்றைய நாளை, ஒவ்வொரு நாளையும் புதிதாக அல்லாஹுவை முழுமையாக முன்னிறுத்தி அதனுடைய வேலைகளை, கருமங்களை அது ஆற்றுகிறது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உணவளிப்பதை பறவைக்கு உணவளிப்பதோடு ஒப்பிட்டு காட்டினார்கள். இரண்டாவது, இதனை நபி அவர்கள் ஒப்புமை காட்டியிருப்பதற்கான நோக்கம், பறவையை பொறுத்தவரையிலே வெறுமனே நபி அவர்கள் ஒரு பறவைக்கு உணவளிப்பதை போன்று உணவளிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு விடவில்லை. மாறாக அந்த பறவை செய்கின்ற செயலையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனோடு இணைத்து சொல்கிறார்கள். எப்படி அது காலை வேளையில் புறப்படுகிறது, மாலையில் திரும்பி வருகிறது. இங்கு நபி அவர்கள் அந்த பறவை செய்கின்ற முயற்சியை அடையாளப்படுத்துகிறார். அந்த பறவை செய்கின்ற உழைப்பை நபி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார். எனவே வெறுமனை தவக்குள் வைப்பது மாத்திரம் எமக்கான ரிஸ்கை வந்து சேர்க்காது. மாற்றமாக நாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆழமான கருத்து இதனுள் பொதிந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பறவையை ஏன் நபி அவர்கள் உதாரணம் காட்ட வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழ்வாதாரத்திற்காக குறைந்த சில மணி நேரங்களில் அதிகூடிய முயற்சிகளை செலவிடுகின்ற ஒரு மிருகமாக இருந்தால், விலங்காக இருந்தால், அதிக தூரம் பயணித்து தனக்கான உணவுகளை திரட்டுகின்ற ஒரு அரிய வகை மிருகம்தான் அல்லது அரிய வகை உயிரினம்தான் பறவை என்று சொல்ல முடியும். சில பறவைகள் நாடுகளை விட்டு நாடுகள் கடந்து உணவுகளை தேடுகின்றன, கண்டங்களை விட்டு கண்டங்கள் தாண்டி உணவுகளை தேடுகின்றன. எனவே மனிதனும் அவன் இந்த ரிஸ்கை தேடுகின்ற இந்த முயற்சியில் அவனுடைய தேடல், உழைப்பு மிக பரந்ததாக, மிக நீளமானதாக இருக்க வேண்டும் என்கின்ற மறைமுகமான கருத்தும் இந்த நபிமொழியிலே பொதிந்திருக்கிறது. எனவேதான் மேலன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நிறைய இடங்களில் ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்கி, இந்த உலகினுடைய பல மரங்குகளிலும் நீங்கள் சென்று உங்களுக்குரிய ரிஸ்கை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா முயற்சியோடு சேர்த்து அனைத்து அல் குர்ஆனிய வசனங்களிலும் இந்த ரிஸ்கை சொல்கிறார். நாம் ஒவ்வொரு காலை பொழுதை எப்படி திட்டமிட்டிருந்தாலும் சரி, அல்லாஹுவோடு அந்த நாளை அல்லாஹுவிடம் பொறுப்பு சாட்டி அவனிடம் தவக்குள் வைத்து அந்த நாளை புதிதாக நாம் துவங்குகின்ற பொழுது எப்படி ஒரு பறவை அதனுடைய வாழ்வை துவங்குகிறதோ, ஒரு நாளை துவங்குகிறதோ, அது போன்றோ நாமும் அல்லாஹுவை முழுமையாக பரம் சாட்டி எமது நாளை துவங்குவோமாக இருந்தால் அல்லாஹுடைய உதவி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எனவே முயற்சி என்பது மிக முக்கியமான ஒன்று. எனவே முயற்சியை எந்த அளவு முடியுமானவரை மிக பரந்த அளவில் பிரயோகித்து இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எமக்கு நிர்ணயித்து வைத்திருக்கின்ற அந்த ரிஸ்கினை தேடி பெற்றுக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.